இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 700 கோடிக்கு ஆர்டரு, 1500 கோடிக்கு ஆர்டரு, இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிங்கிற போது அது ஏர்முகமாக இருக்குது, அவங்களுடைய வர்த்தகம் நல்லா இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த ரயில்வே செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. கேண்டிலோ வால்யூமோ காட்டாத வழியை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு வழிகாட்டும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா சப்போஸ் கூடுமானவர்கள் அது மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறங்கினாலும் உங்களுக்கு குறைந்த நஷ்டத்தோடு வெளியில் வரலாம். இன்வெஸ்டராக இருந்தால் சைடுவேஸில் உட்காந்துக்குங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு எதுவுமே ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் சந்தை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அப்போ நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறா, இப்போ ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லையா? இப்போ ஹட்கோலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் போய் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அளவு ஏறி தான் இறங்கியிருக்கும். ஏறிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாபப்பதிவு வரும். நாம் ரைட் என்ட்ரி பை அட் லோ. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தை பற்றியும் குறிப்பிட்ட சில பங்குகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்குறேன், டெக்னிக்கல் பார்த்து வாங்குறேன், பார்த்து ஒரு ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணி வாங்குறேன், ஆனால் நான் வாங்கினேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் இறங்கிடுது, விற்றுட்டேன் அப்படின்னா உடனே ஏறிடுது, இதுக்கு என்ன தான் சார் தீர்வு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸோட கேள்வியாக இருக்குது. இங்கே எங்கே தவறு நடக்குது சார்? அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் பார்த்து வாங்கியும் அந்த ஸ்டாக்ஸை இறங்கிடுது அப்படிங்கிறதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? முதலீடுக்கு செய்யும் பொழுது சார் ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டீங்கன்னா, வர்த்தக அடிப்படையில் ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் நான் வாங்கினா இறங்குது, விற்றா ஏறுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்டாக்கை வாங்குகிற போது வால்யூம் பார்த்துடுறாங்க. ஸோ பை சைடு அதிகமாக இருந்தால் அது ஏறும், செல்லிங் சைடு வால்யூம் அதிகமாக இருந்தால் இறங்கும்னு ஒரு கணிப்பு, அது தீர்மானம் கிடையாது. இவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. வாங்கின உடனே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு திருப்பி இறங்கிடுது. ஏன் சார் பையிங் சைடில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குன்னு தான் நான் வாங்கினா ஏன் இறங்குது? இப்போது மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் வர்த்தகம் அப்படின்னா 2 நிகழ்வுகள் இருக்குது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். வாங்கியும் விற்கலாம், விற்றும் வாங்கலாம். வாங்கினவங்க விலை ஏறும்னு நினச்சி வாங்குற போது பையிங் ஸ்டாப்லஸ் போடுறாங்க. ஷார்ட் போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே ஏறி எடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பையிங் ஸ்டாப்லாஸ் போடுறாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் செல்லர்ஸு தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. பையர்ஸை காட்டிலும் செல்லர்ஸு ஜெயிக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்டாப்லாஸ் போடுற போது, பையிங் ஸ்டாப்லாஸ் போடுற போது உங்களுக்கு பையிங் சைடில் வால்யூம் கூட தானே செய்யும். இந்த சைடில் பார்க்குற போது ஷார்ட் போயிருக்கிற போது பையிங் ஸ்டாப்லாஸ் போடுறாங்க. அப்போது ஆப்போசிட்டாக நடக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் நம்மளை ஏமாற்றிடுது. வெறும் வால்யூமை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறது நாட் அட்வைசபிள்ங்கிறது என்னுடைய கருத்து. சரி, வேறு எதை வச்சு தான் சார் வாங்குறது, எப்படி போனாலும் ஏமாற்றுது. வால்யூம் பார்த்தா ஏமாற்றுது, கேண்டில் பார்த்தா ஏமாற்றுது, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா ஏமாற்றுது, வேவ்ஸ் பார்த்தா ஏமாற்றுது. வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ். இது சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. என்னுடைய கருத்து, நான் ஏற்கனவே சில நிகழ்வுகளில் சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறது ஆரோக்கியம். அதை நான் தனியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் வாங்குற போதே நல்ல பை அட் லோ, செல் அட் ஹை. சரி, பை அட் லோனா நான் தான் வாங்குறது கம்மின்னு நினச்சி வாங்குறேன் சார், அதுக்கப்புறமும் இறங்குறதே அப்படின்னு கேட்கலாம். நான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கனாக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குற போது இன்றைக்கிட்டதை மட்டும் பார்க்காதீங்க, இஓடி பாருங்கள். இஓடினா எண்ட் ஆஃப் த டே 3:30க்கு நேற்றுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்குறீங்களோ அது நேற்றுக்கு க்ளோசிங் ரேட் என்ன இருக்குது, நேற்றுக்கு லோ என்ன இருக்குது, நேற்றுக்கு ஹை ரேட்டு என்ன இருக்குது, இப்போது எதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இதை நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக் வாங்குகிற போது நேற்றைய ஹை ரேட்டுக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நேற்றைய லோக்கு பக்கத்தில் இருந்தால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்களா, நல்ல சப்போர்ட் லெவலில் அடிவாரத்தில் நிற்கிறது. ஸோ செல்லிங் ஜோன் முடிஞ்சு டிமாண்ட் க்ரியேட் ஆகிற இடம். அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எல்லாத்தையுமே வழிகாட்டும். கேண்டிலோ வால்யூமோ காட்டாத வழியை
ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு வழிகாட்டும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா சப்போஸ் கூடுமானவரையில் அது மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறங்கினாலும் உங்களுக்கு குறைந்த நஷ்டத்தோடு வெளியில் வரலாம். என்ன சார் வாங்குற போதே நஷ்டம்னு சொல்கிறீங்களே, நான் லாபத்துக்கு தானே சார் இல்லை வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் டே லோவுக்கு பக்கத்தில் வாங்கி வரபோது நீங்கள் 100 வாங்குறீன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100ல் 50% அந்த ப்ரீவியஸ் டே லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வால்யூம் கொஸ்டின் பிரச்சனை இல்லை. மீதி 50க்கு மட்டும் டார்கெட் வைங்கோ. அதுக்கு ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்ணிக்கோ. சப்போஸ் இது முதல்ல ட்ரிக் ஆகிடுதுன்னா கவலைப்படாதீங்க. அது நல்லா ஃபர்தராக இறங்கியோ அல்லது அதுக்கடுத்த நாள்லையோ நீங்கள் அதை மறுபடியும் டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகும்போது வாங்கி ஆவரேஜ் பண்ணி வரலாம். 5 ரூபா இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணாதீங்க. சரி, இது ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகி வால்யூம் ஏமாத்திருத்து சார் கீழே வந்துருக்கலாம். மீதி 50 இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நஷ்டத்தை, குறைந்த நஷ்டத்தை அது மேலே ஏறும்போது நஷ்டம் இல்லாமல் தேவையான ஒரு கணிசமான லாபத்தில் வெளியில் வரலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, இப்படி வால்யூம் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி இந்த சிஏஜிஆர் டேட்டா பார்த்து வாங்கிட்டோம்னாலே ஒரு ஸ்டாக்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சிஏஜிஆர் டேட்டாவை வச்சு ஒரு ஸ்டாக்கை 100% நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியுமா சார்? சிஏஜிஆர் யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸு பார்க்க வேண்டாம். ட்ரேடர்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குங்கோ. உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர், நம்பிக்கையான இண்டிகேட்டர், இப்போ சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, ஆர்எஸ்ஐ இருக்குது, விடபிள்யூஏபி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும். அவங்க கற்றுக்கிட்ட முறையில் அது நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணிவிட்டு வரீங்க, வித் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறீங்க. ஆனால் சிஏஜிஆர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டிங். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்க்ரீனர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு அதனுடைய கம்பெனி டீட்டெயில்ஸு, டேட்டாஸு, அந்த ப்ரோஸ் கான்ஸ், மற்ற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, ப்ரொமோட்டர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் முடிச்சுட்டு ஃபைனலாக சிஏஜிஆர்னு இருக்கும். அந்த சிஏஜிஆர் 1 இயர், 3 இயர், 5 இயர். அந்த 1 இயருக்கு, 3 இயருக்கு, 5 இயருக்கு அதனுடைய சேல்ஸ் எவ்வளவு, அதேமாரி அந்த 1 இயர், 3 இயர், 5 இயருக்கு ரெவன்யூ எவ்வளவு, அந்த சேல்ஸு ரெவன்யூ ஆஃப்டர் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போக நிகரமாக எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த சிஏஜிஆர். நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பார்க்க முடியாது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஒரு ஆடிட்டர் சார்கிட்ட கொடுத்தா தான் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க. இதில் ஸ்க்ரீனர் ஆப்பில் இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக வச்சு பார்க்கலாம். சிஏஜிஆர் இந்த கம்பெனி நல்ல குரோத்தாக இருக்குது, நல்ல சேல்ஸாக இருக்குது, ஒரு வருஷத்தில் இவ்வளவு பார்த்துருக்கான், 3 இயர்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கான். ஸோ இது 3மே நல்ல அப் ட்ரெண்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு இப்போ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ இந்த டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இதெல்லாம் இந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் ஈஸியாக தெரியும். இந்த லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னுடைய கண்ணோட்டத்தில் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இல்லைனாலும் நம்பகத்தன்மை உடையது. என்ன இறங்கினாலும் யாராவது ஒரு சொல் அடிப்படுறதும்பாங்க. சொல் அடினா ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க, இல்லை நல்ல ஒரு நியூஸ் வரும், பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் ஏறும். இந்த மாதிரியான க்ரோத்திங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இறங்கினாலும் வேகமாக ஏறிடும். அதே மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கு இறங்கினாலும் ஒன்றா ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். இல்லை நான் என்கிட்ட பணம் இருக்குது சார், உபரியான பணத்தை தானே வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வரோம். இதில் பங்கு வர்த்தகத்தை பொறுத்தவரையும் வெளியில் கடன் வாங்கியோ அல்லது வேறொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அப்படி உபரி பணம் இருக்கிற போது மீதி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது. அப்போ அக்யூமுலேட் பண்ணி ஓரளவுக்கு பொறுமையாக வரலாம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சிஏஜிஆர் ஒரு சப்போர்ட்டு. எப்படி நம்ம பிஇ பார்க்குறோம், அந்த மாதிரி ஆர்ஓசிஇ பார்க்குறோம். இது மாதிரி சிஏஜிஆருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிர்வாகத்தை பற்றி அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, சிஏஜிஆரோட டேட்டாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டனா? அப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம்? ஒரு நிறுவனத்தில் ப்ரொமோட்டர்ஸுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக்கினுடைய ஸ்திரத்தன்மைன்னு சொல்கிறாங்க, ஸ்டெபிலிட்டி, குரோத், இதெல்லாம் நல்லாயிருக்கும். என்னுடைய கண்ணோட்டத்தில் இருக்கிற டேட்டாலாம் பார்த்து என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நீங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 30% அதிகமாக முதலீட்டாளர், தட் இஸ் அவங்களுடைய
ஓனர்ஸ் கார்ப்பரேட் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும், ப்ரமோட்டர்ஸுடைய பங்களிப்பு. நான் பெயர் சொல்ல விரும்பலை. இப்போ பிரபலமாக லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, அந்த பேர் சொல்ல விரும்பாத காரணம் என்னென்னா அது சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரமோட்டர் ஸ்டாக்கு 1-0 இருக்குது, ஆனால் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் போய் நீங்கள் முதலீடு செய்தால் அதனுடைய எதிர்காலம் உங்களுக்கு எப்படி க்ரோத் கிடைக்கும்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக உங்களால் அசஸ் பண்ண முடியும். அதனால் ப்ரொமோட்டர்ஸ் இது கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய 30% மேலே இருக்குங்கிற போது அந்த 30% குறையாமல் இருக்கிற போது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ப்ரொமோட்டர்ஸுடைய ஹோல்டிங்ஸ் காமிப்பாங்க. கார்ப்பரேட் ஆக்ஷனில் போர்டு மீட்டிங்கில் ஆடிட்டர் அது குறையாமல் இருக்கணும். குறைஞ்சதுன்னா எதுக்காக விற்றாங்க, அங்கே என்ன உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது யோசனை பண்ணணும். அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், 30னா 30, 32, 35, 29 இப்படியே இருக்கும். அதில் குறையக்கூடாது. குறைஞ்சதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த பங்குலங்கிறது ஒரு சின்னதாக ஒரு யுக்தி. நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், டெக்னிக்கல் பார்க்குறோம். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு வீக்காக இருக்குது, இல்லை டெக்னிக்கலாக இந்த இடத்துல வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஸ்டாக்கை இப்படி சூஸ் பண்ணுங்கள். ஒன்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எத்தனை மடங்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 கோடி இருக்கா, 1000 கோடிலேருந்து 5000 கோடிக்கு மாறினாங்களா, 10,000 கோடிக்கு மாறி இருக்காங்களா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும், நீங்கள் அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு செலக்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக கரண்ட் டைமில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் அதில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் கம்பெனியோட க்ரோத் பெருசாக இருக்குது, ஆனால் இது லாங் டேர்முக்கு பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது ரைட்டாக? ஒரு நிறுவனம் வந்து சார், நிறுவனம் வந்து கடன் இல்லாத நிறுவனமானு பார்க்குறோம். கடன் இருந்தும் அது லாபம் தரக்கூடிய வர்த்தகம் அதிகமாக செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அதற்குடைய வருவாயும் அதிகமாக இருக்கும், டிவிடெண்ட்டும் நல்லா கொடுப்பாங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பேசிஸில் கேபிட்டலைசேஷன்னு பார்க்குறோம். அவங்க ப்ளட்ஜிங் பண்ணி லோன் கூட வாங்கியிருக்கலாம், அதனால் அவங்களுடைய வர்த்தகங்கள் திறம்பட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறபோது இந்த பேராமீட்டர்லாம் பார்த்தாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தருவேன். என்ன, ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த CAGR, அதில் வந்து நான் கேபிட்டலைசேஷன்லாம் வராது. அதில் டோட்டலாக என்ன வரும், சேல்ஸ் இருக்கும், ரெவன்யூ இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். சேல்ஸு, ரெவன்யூ, ப்ராஃபிட் இருந்தாலே பிசைட்ஸ் அது டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்கு இருந்தால் நான் கன்சிடர் பண்ணுவேன். மற்ற ஆஸ்பெக்டெல்லாம் பார்க்கணுன்றது என்னுடைய கண்ணோட்டத்தில் நாம் பரிசீலனை செய்ய மாட்டேன். ஓகே, பட்ஜெட் அப்படின்னாலே பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துலேயுமே வந்து பட்ஜெட் அப்படிங்கிறப்போ அந்த டைமில் மார்க்கெட் இறங்கும், அதுக்கப்புறமா பட்ஜெட்டோட கண்டென்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அகைன் ஏறுறதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கும். இப்போயும் ஒரு பட்ஜெட் வரப்போகுது. இந்த டைம் பட்ஜெட்டில் எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியுது. ஆனால் மார்க்கெட் ஏற்கனவே 23லேருந்து 24 தொடுறதுக்கு படாத பாடுபட்டுருக்கு. 23 விட்டு இறங்காது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் கணிக்கிறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி 23க்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வரக்கூடிய பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் சார்ந்த துறைகள், அந்த குறிப்பிட்ட துறைகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டாக்குகள், இப்போ இந்த ரயில்வே, இராணுவம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இப்போது செமிகண்டக்டர் துறை, தயாரிப்பு துறைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறதாக நான் ஒரு செய்தி படித்தேன். அது மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஓவராலாக பட்ஜெட் அன்றைக்கி கடந்த கால டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் 98லேருந்து பார்க்குற அனுபவத்தில் பட்ஜெட் அன்றைக்கி அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 11-12 மணிக்குள்ளே ஒரு சரிவு வந்து ஈவினிங் ஒன்றா ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணுவான், இல்லைன்னா பாசிட்டிவாகவோ மைனஸாகவோ க்ளோஸ் பண்ணுவான். ஆனால் சரிவு என்பது கடந்த காலத்தில் கணிசமான முறையில் சரிவு இருக்குது. இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்வெஸ்டராக இருந்தால் சைடுவேஸில் உட்காந்துக்குங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு எதுவுமே ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் சந்தை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அப்போ நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறா, அப்போ ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லையா? அதுக்கான நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். அப்புறம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அறிவிப்பு, அவங்களுடைய ஃபாலோஅப்புக்கு தகுந்த மாதிரி உடனே ரிவர்ஸும் ஆகும். இறங்கினது ஏறும். ஆனால் இறங்குற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு பட்ஜெட் அன்றைக்கி பண்ணிக்கலாம். கடந்த கால நிகழ்வுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா
என்ன மாதிரியான ஒரு 3 ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணலாம்? ஏன் அப்படின்னா பட்ஜெட் அப்போ எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் இறங்குறப்ப எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நான் அதுக்காக நான் வாங்குறேன். ஆனால் அதுக்கப்புறமா அது ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் ரிவர்ஸ் ஆகும்? ஒருவேளை பட்ஜெட்டோட தாக்கம் நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த ஸ்டாக்ஸுக்கு அப்படின்னா அங்கே எனக்கு நான் வாங்கினதை விட இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால சேஃப்டியாக ஒரு ஸ்டாக்ஸை நான் எப்படி சூஸ் பண்ணலாம்? அந்த இடத்துல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் இப்போ நான் சூஸ் பண்ணலாம்? என்னுடைய கண்ணோட்டத்தில் பட்ஜெட்டில் பொதுவாகவே உங்களுக்கு சாலை மேம்பாடு திட்டம் மற்றும் இந்த மாதிரி சாலை விரிவாக்கம் இதில் பருவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸோடு அது இறங்கினாலும் உடனே மறுபடியும் அந்த அறிவிப்புக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குற போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துன்னு பார்க்குற போது என்னுடைய கண்ணோட்டத்தில் லார்சன் அண்ட் டொப்ரோ, அதேமாரி ரயில்வே செக்டார்னு எடுத்துகிட்டேன்னா ஆர்விஎன்எல், ரைட்ஸ், இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த அன்றைக்கி குறைவான ரேட்டில் வாங்கினா ஆஃப்டர் பட்ஜெட்டு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மறுபடியும் பட்ஜெட் முடிஞ்சு வேகமாக ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட் முடிஞ்சோடனே இயர் ரெண்டு முடிஞ்சோடனே அடுத்த ஆனுவல் ரிசல்ட் வரும் இல்லையா? அப்போ அதனுடைய குரோத்துக்கு தகுந்த மாதிரி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு 700 கோடிக்கு ஆர்டரு, 1500 கோடிக்கு ஆர்டரு, இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிங்கிற போது அது ஏர்முகமாக இருக்குது, அவங்களுடைய வர்த்தகம் நல்லா இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த ரயில்வே செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. கூடுதலாக ஹவுசிங் செக்டாரை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கலாம். ஹவுசிங் செக்டார்னால் லோன் பேசிஸ் செக்டார் நான் சொல்லலை, இந்த ஹட்கோ மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அரசினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், அது மாதிரி ஸ்டாக்கு கொஞ்சம் நிதி வளர்கிறதுக்கான ஒதுக்கீடு கொடுத்தாங்கனாக்கா அந்த வீட்டு வசதி மேம்பாட்டுத்துறை அதுக்கு கொஞ்சம் டெவலப்புக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்கிறது கடந்த கால சார்ட்டு மற்றும் ரெக்கார்டு பற்றி அந்தந்த பட்ஜெட் டயத்தில் அது ஏறி இருக்குது. இப்போ ஹட்கோலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் போய் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்டாலும் ஏறி தான் இறங்கியிருக்கும். ஏறினா ஏறிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாபப்பதிவு வரும், நாம் ரைட் என்ட்ரி, பை அட் லோ, செல் அட் ஹை, நம்ம கணிசமான லாபத்தை பார்த்துட்டு வரலாம். இந்த 3 துறையிலையும் நம்ம ஒரு கவனம் செலுத்தினா ஓரளவுக்கு எதிர்பார்க்க பலன் கிடைக்கும். எனிகம் பட்ஜெட்டு நமக்கு ஒரு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னாளுங்கிறது என்னுடைய கருத்து. நன்னாளை பயன்படுத்துவது என்பது முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒரு வாய்ப்புன்னு என்னுடைய வாழ்த்துக்களுடன் சொல்லிடுறேன். ஓகே, அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணலாமா? என்னுடைய கண்ணோட்டத்தில் சப்போஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்த 2 ஸ்டாக்குமே கொஞ்சம் நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குது. இப்போது ரெண்டுமே நல்ல ஒரு கேபிட்டலைசேஷன். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எடுத்துகிட்டோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் நல்ல கேபிட்டலைசேஷன், நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல டிரான்சாக்ஷன். இப்போது சரிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் பட்ஜெட், அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால இறங்கிட்டுருக்கு, நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. இது ஒரு ரைட் டைம் டு கன்சிடர் ஃபார் பையிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை தாண்டி என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை எந்த நேரத்தில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி விடப்பிரியன் சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.